ரெகுலேட்டிங் ஆக்டோட முக்கியமான ஆப்ஜெக்டிவ் என்ன? எதுக்காக ரெகுலேட்டிங் ஆக்ட் கொண்டு வரப்பட்டுச்சு? எதுக்காக ரெகுலேட்டிங் ஆக்ட் கொண்டு வரப்பட்டுச்சு? வாட் இஸ் த கோர் பர்பஸ்? டைப் பண்ணலாம், சாட் பாக்ஸ்ல போடலாம். Foundation of the Central Administrative. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து கம்பெனியை ரெகுலேட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு. சரிங்களா? இதான் ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு Control வரப்போ சென்ட்ரல் பண்றதுக்காக சார். கண்ட்ரோல். ஆமா 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 ஆமா. ஒரு ஸோ கம்பெனி ரூல் இப்படி பண்றாங்க. ஓகே ஓகே. அஃபேர்ஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகே, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அஃபேர்ஸோட ஈஸ்ட். ஓகே ஓகே. எதனால ரெகுலேட் பண்ண என்ன பண்ணியிருந்தாங்க? எதனால ரெகுலேட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு? ஓகே, கரப்ஷன் ப்ராப்ளம்ஸ். ஓகே, கரப்டா இருந்தாங்க, பிரைப் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அஃபேர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து எந்த ஊர்ல வந்து சுப்ரீம் கோர்ட் கொண்டு வரப்படும் சொல்லிட்டு இந்த ஆக்ட்ல சொல்லப்பட்டிருந்துச்சு? எந்த ஊர்ல சுப்ரீம் கோர்ட் கொண்டு வரப்படும் அப்படிங்கிறது இந்த ஆக்ட்ல சொல்லப்பட்டுச்சு? கல்கட்டா. ஓகே ஓகே ஓகே. மத்தவங்க எல்லாம் முடிஞ்சா டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி போடுங்க. எல்லாத்தோட இது வேணும் எனக்கு, கமிட்மெண்ட்டும் வேணும். ஓகே. கம்பெனி கண்ட்ரோல் பண்றதுக்காக எந்த பாடி வந்து உருவாக்குனாங்க? அந்த பாடியோட பேர் என்ன? Board of Directors சார். ஓகே, குட். எல்லாம் டைப் பண்ணுங்கம்மா. எல்லாரும் ஒருத்தர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக அமைதியா இருக்கணும் அவசியம் இல்ல. எல்லாரும் டைப் பண்ணி போடுங்க. சரிங்களா? நீங்க எந்த அளவுக்கு நீங்க ரெஸ்பான்சிவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு மைண்ட்ல ஏறும். சரிங்களா? இப்போ நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து லாபம். சரிங்களா? நான் கேள்வி கேட்கும் போது எப்படி என்ன மைண்ட் வந்து பழக்கணும், எப்படி ஸ்பான்டேனியஸா வந்து ரிப்ளை பண்றது, அந்த ட்ரிகர் வேணும். அந்த எல்லாம் ட்ரிகர்லாம் இருந்தால் மட்டும் தான் நம்ம என்ன செய்ய முடியும். எக்ஸாம்லயும் அதுக்கு உண்டான ட்ரிகர் வந்து மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இல்ல அப்படி சொன்னா அது பிளாங்கா இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாரு? வாரன் ஹேஸ்டிங்ஸ். யாரு? வாரன் ஹேஸ்டிங்ஸ் சார். ஓகே ஓகே. ஸோ இவரை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால அசிஸ்டன்ட் பண்றதுக்காக எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் எத்தனை பேர் இருந்தாங்க? 4 members. ஓகே. ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு விட்டோ பவர் இருந்துச்சா இல்லையா? நோ விட்டோ பவர் சார். ஓகே. அதனால என்ன நடந்துச்சு சார்? இப்போ யாராவது 3 members சேர்ந்து ஒரு ஏதோ ஒரு லாவை ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னா அது வந்து அவங்களுக்காக தான் அந்த சாதகமாக போகும். அங்கே கவர்னர் ஜெனரலுக்கு எந்த ஒரு பவருமே இருக்காது சார், அந்த விட்டோ பவர் இல்லாதனால. இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் கீழே எந்தெந்த 2 பிரசிடென்சி வந்து இவங்களுக்கு கீழே கொண்டு வரப்பட்டுச்சு இந்த ஆக்ட் மூலியமா? பாம்பே அண்ட் மெட்ராஸ் சார். ஓகே ஓகே. இந்த மாதிரி குறைகள்லாம் சரி பண்ணி அதுக்கு அடுத்த வந்த ஆக்டோட பேர் என்ன? இந்த குறைகளை சரி பண்றதுக்காக திருப்பி ஒரு ஆக்ட் போட்டாங்க. அந்த ஆக்டோட பேர் என்ன? பிட்ஸ் ஆக்ட் சார். ஓகே ஓகே. ஸோ பிட்ஸ் இந்தியா ஆக்ட்ல வந்து என்ன என்ன இதுக்கு இன்னொரு பேர் என்ன? பிட்ஸ் இந்தியா ஆக்ட் வந்து இன்னொன்னு சொல்லலாம். இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் மூலியமாக இன்னொரு விஷயத்த பண்ணாங்க கவர்மெண்ட். டபுள் கவர்மெண்ட் சொல்லுவாங்கல்ல. சரிங்களா? ஸோ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் அப்புறம் என்னது, அப்புறம் யார் கொண்டு வந்தாங்க? போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் 2 பேரும். கோர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் எதை பார்த்துக்கணும், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் எதை பார்த்துக்கணும்? பிரிச்சாங்க. ரெண்டு விஷயத்தை பிரிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? பிட்ஸ் இந்தியா ஆக்ட் மூலியமாக வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இந்த விஷயத்தை பார்த்துக்கோ, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் இந்த விஷயத்தை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி.
ஸோ இவங்க 2 பேரும் எந்தெந்த விஷயத்த பார்த்துக்கணும்? நம்ம போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பொலிட்டிக்ஸ், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து கமர்ஷியல், வியாபாரம். சி ஃபார் கோர்ட், சி இருக்குல்ல, சி ஃபார் கமர்ஷியல். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல வந்து என்னது உங்களுக்கு 6 கமிஷனர்ஸ் இருப்பாங்க. அது 2 பேர் வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ். ஓகேவா? இவங்க தான் வந்து என்னது மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இவங்க வந்து பார்லிமெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு அடுத்த இது மாடல் போயிடலாம். ஸோ ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாத்துக்கும்? குரூப்ல டைப் பண்ணுங்க, எனக்கு தெரியாது. அதில் போட்டிங்கன்னா ஸ்க்ரீன் தெரியுதா? நடத்தலாமா? Yes, sir. ஓகே ஓகே ஓகே. சரிங்களா? இப்போ அடுத்து வந்து ஆக்ஷன்லாம் ஆக்ட் பார்க்க போறோம். 1813, 1833, 1853 நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அதுல இருந்து. நம்ம டைம் இல்லாதனால டக்குன்னு நான் போறேன். சரிங்களா? இப்போ நீங்க படிச்சுக்கங்க. இந்த ஆக்ட் எல்லாம் முடியுதுல, அந்த 12 ஆக்ட் முடியல, முடிச்சோன்னா உங்களுக்கு டெஸ்ட். அந்த 12 ஆக்ட்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வைப்பேன் நான். சரிங்களா? ஸோ சார்ட்டர் ஆக்ட் 1830. சரிங்களா? ஸோ இந்த ஆக்ட் பார்க்கலாம். பிரிட்டிஷ் ட்ரேடர்ஸ் டிமாண்டட் என்ட்ரி டு த போர்ட் ஆஃப் ஏசியா அண்ட் ரிமூவ் த மோனோபலி ஆஃப் ஏசி. நான் சொன்னேன்ல, இங்கிலாந்துல வந்து இவங்களுக்கு எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இவங்க ரொம்ப செல்வ செழிப்பா இருக்கானுங்க. எங்க குவீனுக்கு தகுந்தாப்புல, குவீன் வந்து ஒரு முன்னாடி எல்லாம் வந்து கேசல்னு சொல்லுவாங்க. அவங்க கோட்டை கிட்ட வரும்போது அவங்களுக்கு தனியா வரவேற்பு, தனியா ஒரு காட்டு இதெல்லாம் இருக்கும், குதிரை இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? அதே இங்க இருந்து போன கவர்னர்ஸ் வந்து அதே மாதிரி அவனுக்கு வந்து ஒரு தனியா கேசல் இவங்களுக்கு தனியா கட்டி அந்த மாதிரி இருக்காங்க. குவீனுக்கு நிகரா வந்து காசு சம்பாதிச்சுட்டு போயிருக்கானுங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அங்க இருக்கிற வியாபாரிக்கு வயிறு எரியும் இல்ல. ஸோ இவங்க என்ன செய்றாங்க, எங்களுக்கும் அனுமதி தாங்க, எங்களுக்கும் தாங்க, நாங்களும் ஏசியாவுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ண சொல்றாங்க. இஏசியோட மோனோபலியை ரிமூவ் பண்ண சொல்றாங்க. The controversy was resolved by this act by allowing British merchants to trade with India. ஸோ இந்த ஆக்ட் மூலியமா என்னாச்சு, இல்ல நீங்களும் போய் வந்து என்ன செய்யலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம் இந்தியாவோட, அந்த மாதிரி அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. ஓகேவா? பாருங்க, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட். இட் எண்டட் மோனோபலி. மோனோபலியில ஒழிச்சிருக்கு இஏசியோடது. ஹவர் த கம்பெனி மோனோபலி இஸ் இன் ட்ரேட் வித் சைனா அண்ட் ட்ரேட் இன் டீ வித் இந்தியா வாஸ் கெப்ட் இன் இன்டாக்ட். சரிங்களா? ஸோ சைனா கூட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி டீ ட்ரேட், இந்தியால டீ ட்ரேட் மட்டும் யார் பண்ணணும், இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் தான் பண்ணணும். இந்த 2 விஷயத்தையும் மட்டும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. எல்லாருமே வந்து யார் வேணா போய் வந்து யாரும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணப்படுச்சு. இப்ப என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சார்ட்டர் ஆக்ட் 1830 கம்ப்ளீட்லி அபாலிஷ்ட் த மோனோபலி ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படி சொன்னா தப்பு. பார்ஷியலி தான் அபாலிஷ் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படி சொன்னா, சைனாவோட ட்ரேட் பண்றதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. ஃப்ரீ ட்ரேட் இந்தியாவும் வந்து இவங்க மட்டும் தான் அனுமதி தந்திருக்கு. சரிங்களா? இட் கிராண்டட் பெர்மிஷன் டு கிறிஸ்டியன் மிஷனரிஸ் ஃபார் ப்ரொமோட்டிங் த ரிலீஜியன். சரிங்களா? கிறிஸ்டியன் மிஷனரிஸ் என்ன செய்யலாம், இங்க வந்து இவங்க ரிலீஜியன், அதாவது மதத்தை பரப்பருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. இட் ப்ரொவைட் ஃபார் சம் ஆஃப் 1 lakh ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் நாலேஜ் அண்ட் சயின்சஸ் அமங் த இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் டெரிட்டரிஸ் இன் இந்தியா. பிரிட்டிஷ் பிடிச்சி வச்சிருக்காங்க டெரிட்டரிஸ்ல, அதுல வசிக்கக்கூடிய இந்தியர்களோட அறிவை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொண்டு வரக்காகவும் 1 லட்சம் ரூபாய் அப்படின்னா இங்க 1 கோடி ரூபாய் கணக்கு இப்போ. சரிங்களா? ஸோ அந்த 1 லட்சம் ரூபாய் வந்து சாங்ஷன் பண்ணப்பட்டுச்சு. சரிங்களா? ஸ்கூலுக்கு கட்டுங்க, ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதெல்லாம் முக்கியம். அனலைசிஸ் ஆஃப் த சார்ட்டர் ஆக்ட் 1830. By this act, the trade monopoly of the company is in India was ended and the trade with India was thrown to open to all British subjects. சரிங்களா? யார் வேணாலும் வந்து என்ன செய்யலாம், இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரிட்டிஷ் சப்ஜெக்ட், அதாவது பிரிட்டிஷ்காரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து யார் வேணாலும் செய்யலாம், இங்க வந்து வியாபாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே நிமிஷம். ஓகே. But the trade in tea and trade with China were still exclusive for company. Exclusive அவங்களுக்கு மட்டும் உரித்தானது, எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லுவாங்க.
கவர்மெண்ட் அண்ட் ரெவன்யூஸ் ஆஃப் இந்தியா கண்டினியூ டு பி த ஹேண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி. சரிங்களா? ஸோ பிரிட்டிஷ் இங்க ஆட்சி செய்யக்கூடிய கவர்மெண்ட்டும் அதுல வரக்கூடிய ரெவன்யூன்னு அது வருமானம் சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்குரிய இந்த வருமானம் இப்போ நிறைய இடத்த பிடிச்சி வச்சிருப்பாங்களே, அதோட அதிகாரம், அதுல இருந்து டாக்ஸ்னால வரக்கூடிய வருமானம் ரெண்டுமே யாருக்கிட்ட போகும்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட தான் போகும். கம்பெனி ஆல்சோ கன்டினியூ டு அப்பாயிண்ட் இட்ஸ் ஆஃபிஷியல்ஸ் இன் இந்தியா. கம்பெனி யார் சொல்றாங்களோ அவங்க தான் வந்து என்ன செய்வாங்க, இதுல வந்து முக்கியமான அதிகாரிகளா இருப்பாங்க. இந்தியால இவங்க ஆட்சி செய்யக்கூடிய இடத்தோட அதிகாரிகளா இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து 1833 ஆக்ட். 1813 புரிஞ்சா ஆக்ட் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு புரிஞ்சா? வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. புரியுதா? எஸ் சார். ஓகே பாருங்க. The act was final step towards the centralization of British India. First step என்னது? 1773 ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரிங்களா? கடைசி ஸ்டெப் பாத்தீங்கன்னா 1833. ஸோ இந்த ஆக்ட் மூலியமா மொத்தமா வந்து சென்ட்ரலைசேஷன் பண்ணி கொண்டு வரப்பட்டுச்சு. சென்ட்ரலைசேஷன் என்னது? ஒரு ஒற்றை அதிகாரத்தின் கீழே கொண்டு வரப்பட்டுச்சு. சரிங்களா? இட் மேட் த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அஸ் த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் 1773 வந்து என்னது? உங்களுக்கு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிறது கவர்னர் ஆஃப் பெங்கால வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா மாத்தினாங்களா? இப்ப கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை மாத்திட்டாங்க. சரிங்களா? அப்ப என்னது? இவங்களுக்கு கீழே தான் கண்டிப்பா பிரிட்டிஷ் பாம்பே அப்புறம் வந்து பெங்கால் பிரசிடென்சி எல்லாமே வரும். சரிங்களா? அண்ட் வெஸ்டட் ஹிம் ஆல் மிலிட்டரி அண்ட் சிவில் பவர். எல்லா பவரும் இவங்க கிட்ட தான் இருக்கும். Thus the act created for the first time the government of India having authority over entire territory of area possessed by British India. சரிங்களா? இது மூலியமா என்னது? இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அத்தாரிட்டி இருக்கு. அவங்க பிரிட்டிஷ் பொசிஷனுக்கு யார் அங்க ஆட்சி செய்யறாங்களோ அவங்களுக்கு ஃபுல்லான அத்தாரிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அத்தாரிட்டினா வந்து உங்களுக்கு வந்து என்னது? அவங்க என்ன சொன்னாலும் அங்க அந்த இடத்துல நடக்கும். சரிங்களா? பிரிட்டிஷ்காரங்க என்ன சொன்னாலும் அந்த இடங்கள்ல நடக்கும். இட் டிப்ரைவ் த கவர்னர் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் த லெஜிஸ்லேட்டிவ் பவர். லெஜிஸ்லேட்டிவ்னா வந்து சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம். இப்ப என்னோட ஊர்ல வந்து நான் என்ன சட்டம் சொல்றேனோ அந்த சட்டம் அப்படிங்கிற பவர் இருந்திருக்கு. யாருக்கு? பாம்பேக்கும் பெங்காலுக்கும். சரி, பாம்பேக்கும் மெட்ராஸுக்கும். ஸோ அந்த ரெண்டு அதிகாரத்தையும் வந்து புடுங்கிட்டாங்க. இப்ப யாரு வந்து சட்டம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னா யாருனால முடியும்? கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியானால தான் முடியும். புரியுதா? The Governor General of India was given exclusive legislative power for entire British India. இவர் மட்டும் தான் என்ன செய்ய முடியும்? என்டையர் இந்தியாக்கே வந்து சட்டம் வந்து உருவாக்க முடியும். சட்டம்னா ஒரு லாஸ் இதெல்லாமே. The law made under the previous act was called regulation. இதுக்கு முன்னாடி நிறைய ஆக்ட் கொண்டு வரப்பட்ட சில லாஸ் எல்லாம் அதான் ரெகுலேஷன் சொல்லி பேரை மாற்றப்பட்டிருக்கு. While law made under this act was called act. இதுக்கப்புறம் வரக்கூடிய லாஸ்ட் இயர்லாம் வந்து ஆக்ட். சரிங்களா? ஸோ 1833க்கு முன்னாடி ஃபுல்லா உங்களுக்கு ரெகுலேட்டிங் ஆக்ட்னு சொல்லுவாங்க, ரெகுலேஷன் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து ஆக்ட்னு சொல்லுவாங்க. புரியுதா? லார்ட் வில்லியம் பென்டிக் வாஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாரு? வாரன் ஹேஸ்டிங். இப்போ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாரு? லார்ட் வில்லியம் பென்டிக். ஓகேவா? இது புரிஞ்சா? இந்த 5 பாயிண்ட் புரிஞ்சா? யாருக்காச்சும் புரியாம இருக்கா? ஓகேவாமா? புரியுது சார். யாருக்காச்சும் ஒருத்தர் புரியனாலும் கேட்டீங்கன்னா நான் சொல்லி தருவேன் நானு. சரிங்களா? அதுக்காக தான் நான் கேட்கறேன் நானு. ஏன்னா நீங்க காசு கொடுக்குறீங்க, நான் வந்து உங்களுக்கு நடத்துறது அது வந்து என் கடமை. சரிங்களா? அதனால கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி நிதானமா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். மத்தவங்களுக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா அமைதியா இருந்துக்காதீங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட். சரிங்களா? அதை நான் பண்ற மாதிரி இட் எண்டட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அஸ் அ கமர்ஷியல் பாடி. இது வரைக்கும் கமர்ஷியல் பாடியா ஒன்று இருந்துச்சுல, வியாபாரம், அது வந்து இல்ல. விச் பிகம் த பியூர்லி அட்மினிஸ்ட்ரேஷன் பாடி. முழுசா அட்மினிஸ்ட்ரேஷன் பாடியா மாறிடுச்சு. முன்னாடி என்னது? கமர்ஷியல் இருந்துச்சு, பொலிட்டிக்கல் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. இப்ப என்ன செஞ்சாங்க? கமர்ஷியல் முடிஞ்சு இப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் பாடியா மட்டும்தான் இப்ப வந்து செயல்பட போகுது. சரிங்களா? இட் அட்டெம்ப்டட் டு இன்ட்ரோடியூஸ் சிஸ்டம் ஆஃப் ஓபன் காம்படிஷன் ஃபார் செலக்ஷன் ஆஃப் சிவில் சர்வன்ஸ். சரிங்களா? இப்ப சிவில் சர்வன்ஸ்னா யாரு? அங்க முக்கியமான அதிகாரி, பொறுப்புல இருக்கக்கூடிய அதிகாரிகள், அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஓபன் காம்படிஷன், யார் வேணாலும் வந்து அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி. பிரிட்டிஷ்காரங்களும் எழுதலாம், பிரிட்டிஷ்காரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்தியாக்காரர்களும் என்ன செய்யலாம்? எழுதலாம், படிச்சிருந்தா அப்படின்னு சொன்னா. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டட் தட் தேர் ஷுட் நாட் பி டிபார்ட். டிபார்ட்னா வந்து தடையா இருக்கக்கூடாது ஃப்ரம் எனி ஆஃபீஸ் அண்டர் த கம்பெனி. சரிங்களா? ஸோ கம்பெனியில வந்து யார் வேணா வந்து பொறுப்புக்கு வரலாம், இந்தியாவா இருந்தாலும் சரி, பிரிட்டிஷ்காரா இருந்தாலும் சரி, யார் வேணாலும். ஹவர் திஸ் ப்ரொவிஷன் வாஸ் நெகேட்டட் ஆஃப்டர் த opposition ஆஃப் த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எப்படி? இப்ப பிரிட்டிஷ்காரன் தானே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான், அவனுக்கு மட்டும் பொறுப்பு கொடு, ஏன் இந்தியாக்காரனை உள்ள கொண்டு வர அப்படின்னு சொல்லி இவன் வந்து என்ன செஞ்சிருக்கான்? பிரச்சனை பண்ணியிருக்கான். அதனால இந்த இது வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, இல்ல வேண்டான்னு வச்சுட்டாங்க. சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஓபன் காம்படிஷன் ஃபார் செலக்ஷன் ஆஃப் சிவில் சர்வன்ட்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரிட்டிஷ்காரங்களும் எக்ஸாம் எழுதலாம், இந்தியாக்காரங்களும் எக்ஸாம் எழுதலாம். யார் வந்து பாஸ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து போஸ்ட் கொடுக்கப்படும். ஆனா இதை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து எதிர்த்திருக்காங்க. எதிர்த்துட்டு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இதை பாருங்க, த அன் இந்தியன் சிவில் சர்வீஸ் a meeting administration in Shimla 1875. இந்த மாதிரி மீட்டிங் போட்டு என்ன செஞ்சிருக்காங்க, இது மாதிரி பேசியிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க, அனலைஸ் ஆஃப் ஆக்ட். இந்த ஆக்ட் the provision of Governor General of India was clearly indication towards the consolidation and centralization of Indian administration. சரிங்களா, இது வரைக்கும் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இருந்தவன் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை மாறிட்டான். அப்படின்னா எனக்கு எவ்வளவு ஆட்சி, எவ்வளவு இப்ப மந்திரியா இருந்தா பிஎம் ஆனா எப்படி இருக்கும், புரியுதா? அந்த மாதிரி வந்து இந்த பதவிங்கிறது என்னது, ஒட்டுமொத்த இந்தியாவை வந்து தன் கையில வச்சுக்கிற மாதிரி ஒரு பவர் இருந்துச்சு. இதுதான் சென்ட்ரலைசேஷன் சொல்லுவாங்க. ஒருத்தங்கிட்ட எல்லா பவரும் இருக்கிறதுக்கு பேரு தான் சென்ட்ரலைசேஷன். சரிங்களா? The superintendence and direction and control of civil, military, revenue affairs of all British territories in India was vested Governor General of India and his council. சரிங்களா? கவர்னர் இந்தியாவும் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் சொல்லுவாங்க. இவங்க கிட்ட தான் வந்து எல்லா பவரும் இருக்கு. இவங்க தான் வந்து எந்த விஷயத்தினாலும் முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. The act made an attempt to admit Indians into civil service. நான் சொன்னேன்ல, இந்தியன்ஸ் வந்து சிவில் சர்வீஸ்ல கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு அட்டெம்ப்ட் பண்ணிருக்கு. ஆனா அது என்ன செய்யல, நடைமுறைக்கு சாத்தியமாகல. யார் வந்து தடைகளா இருந்தாங்க? COD, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து தடையா இருந்துட்டாங்க. The codified the laws for the first time for under Lord Macaulay. இதான் வந்து இப்போ இந்தியாவை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னது, ஹிந்து லா இருக்கும், முஸ்லீம் லா இருக்கும், சரிங்களா? அப்புறம் கஸ்டமரி லாஸ் இருக்கும் அந்தந்த பகுதியை சேர்ந்தவங்க. இவர் என்ன செஞ்சாரு, எல்லாத்தையும் வந்து கோடிஃபை பண்ணாரு. கோடிஃபைனா ஒரே இதா மாத்தினாரு. சரிங்களா? மாத்தி அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, சட்டத்தை ஏற்றினாங்க. சரிங்களா? சோ இதை வந்து யார் பண்ணா, ஃபர்ஸ்ட் மெக்காலேங்கிற ஒருத்தர் தான் பண்ணாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் லா கமிஷன் எஸ்டாப்ளிஷ்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஓகே, புரியுதாமா? நான் ஸ்பீடா போறேனா? புரியுதுல்ல எல்லாத்துக்கும்? புரியுது சார். ஓகே ஓகே ஓகே. ஒரு 2 மினிட்ஸ் வாங்க சொல்றாங்க, ஒரு 2 மினிட்ஸ். ஓகே, so this act brought companies monopoly of trade and trade with China to end. இப்பதான் வந்து 1833ல வந்து எண்டு கொண்டு வரப்பட்டுச்சு. 1813ல வரைக்கும் ஃபுல்லா அபாலிஷ் பண்ணல. சரிங்களா? 1833ல என்னாச்சு, ஃபுல்லா அபாலிஷ் பண்ணிட்டாங்க. புரியுதா? at the same time the debts of the company were taken over by government of India. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு டெப்ட்ஸ் இருக்குங்களா, கடன், டெப்ட்னா கடன் அர்த்தம். சரிங்களா? சோ இந்த டெப்ட் எல்லாம் வந்து யார் அடைக்கணும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அடைக்கணும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இவங்க ஆட்சி தான். ஆனா வந்து ரெவன்யூ வரும்ல, இந்தியா மக்களுக்கு மேல டாக்ஸ் போட்டு எல்லாம் வந்து ரெவன்யூ கலெக்ட் பண்ணுவாங்களே, அந்த ரெவன்யூ மூலியமா இந்த வந்து டெப்த் வந்து அடைக்கணும். சரிங்களா? அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கன்டினியூ டு பி ரன் பை த கம்பெனி அண்டர் த ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ஆஃப் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். சரிங்களா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யார் ஆட்சி பண்ணுவாங்க, கம்பெனி தான் ஆட்சி பண்ணுவாங்க. ஆனா வந்து யார் கீழே ஆட்சி பண்ணுவாங்க, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது புரிஞ்சுல? இது வரைக்கும் புரிஞ்சா? இந்த 6 பாயிண்ட் புரிஞ்சா? யாருக்காச்சும் புரியாம இருக்கா? ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. The first law commission, இந்த ஆக்ட் பத்தி பார்க்கலாம். The first law commission was established during British era in 1834 by Charter Act 1833. இது மூலமா தான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லா கமிஷன் சட்ட இது கொண்டு வந்தாங்க. This was done for comprehensive examination of existing legal system prevailing British administration area. பிரிட்டிஷ்கான அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியால இருக்கக்கூடிய எல்லா லாஸையும் வந்து ஒருங்கிணைப்பு பண்ணி ஒரு சட்டமா கொண்டு வரப்படுறதுதான் இது. ஃபர்ஸ்ட் லா கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் த chairmanship ஆஃப் லார்ட் மெக்காலோ. இவர் கீழே தான் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன் பாத்தீங்கன்னா இந்தியன் பீனல் கோட் ஒன்று கொண்டு வந்தாங்க, அதே சிஆர்பிசின்னு கொண்டு வராங்க. இந்த ரெண்டும் தான் இப்பயும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா? இவங்க தான் வந்து பேஸ். இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்காவாசி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து இவங்க வந்து உருவாக்குனது தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் லா கமிஷன் ஆஃப் இந்தியா வாஸ் 1955 ஃபார் த 3 years term under MC Stewart, ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சுதந்திரம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து லா கமிஷன் அப்படின்னா இந்த 1955 தான். இது சுதந்திரத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லா கமிஷன் யாரு, மெக்காலே. சுதந்திரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாரு, இந்த லா கமிஷன் MC Stewart. இவர் தான் ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, AGI. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு கீழே கொண்டு வரப்பட்டது தான் இது. கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு, இது ரெண்டு மாத்தி மாத்தி கொடுத்துருவாங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் வந்து லா கமிஷன் சட்ட இது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1955. சுதந்திரத்துக்கு முன்னாடினா 1833 கீழே கொண்டு வந்தது.
பாருங்க, இப்போ கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, நீங்க பதில் சொல்ல முடியுமா பாருங்க. Which one of the following provision 2003ல ஐஏஎஸ்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Which of the following provision was not made in Charter Act 1833? 1833 இல்லாத ஒரு ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இந்த இடத்துல நாட்டு அதெல்லாம் வந்து போட்டு உங்களை வந்து கன்ஃபியூஷன் பண்றதுக்காக கேட்பாங்க. இப்போ என்ன அர்த்தம்? சார்ட்டர் ஆக்ட் 1833ல இல்லாத விஷயம் என்ன அப்படின்னா, சார்ட்டர் ஆக்ட் நிறைய விஷயம் கொடுத்திருப்பாங்க. அதுல ஏதோ ஒண்ணு வந்து அதுல இல்ல. குரூப்ல டூப்னு சொல்லுவாங்கல்ல. சோ நல்லது நிறைய விஷயம் இருக்கும், ஒண்ணு மட்டும் கெட்டது இருக்கும். சரிங்களா? அதேதான். இப்ப வந்து நிறைய 1833 ஆக்டோட ப்ரொவிஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல ஒரு ப்ரொவிஷன் மட்டும் 1833க்கு இல்லாம வேற ஏதாவது வருஷத்தோடதா இருக்கும். பாருங்க ஆன்சர் என்ன வருமா? ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வேர் டு பி அபாலிஷ். Designation of Supreme Court Supreme Authority was to be changed as the Governor General of India in Council. All lawmaking powers conferred to Governor General of Council. An Indian was to be appointed law member in the Governor General Council. எது இல்ல? Fourth option sir. மத்தவங்க நீங்க எனக்கு இதுல பண்ணுங்க, குரூப்ல டைப் பண்ணுங்க. ஏவா பியா சியா டியா ஆன்சர்? ஓகே, மத்தவங்க எல்லாம் போடுங்கம்மா, டைப் பண்ணுங்கம்மா குரூப்ல. எனக்கு இன்டராக்டிவா இருந்தா நல்லா இருக்கும். ஆ 1833 தான் வந்து ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி அபாலிஷ் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? 1813ல அபாலிஷ் தான், ஆனா முழுசா இல்ல. இங்க அபாலிஷ் சொல்லப்பட்டிருக்கு. ஆன்சர் டி தான் ஆன்சர் வரும். இது வந்து இனி வரப்போறதுல தான் இது சொல்லுவேன் நான். சரிங்களா? ஆல் பவர் மேக்கிங் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இதுல இருந்து ஒடுக்கப்படும். சி வராது. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இன் கவுன்சில், அதான் சொன்னேன். கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்க கவுன்சில் கூட தான் வந்து எல்லா பவரும் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் நானு. அது 1833ல இருக்கக்கூடியது. சரிங்களா? அடுத்து 1853 சார்ட்டர் ஆக்ட் 1853. திஸ் வாஸ் த லாஸ்ட் சீரிஸ் ஆஃப் சார்ட்டர் ஆக்ட். இந்த சார்ட்டர் ஆக்ட்னு வருதுல, அதுல வந்து லாஸ்ட் இதுதான். சரிங்களா? பை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பிட்வீன் 1793 டு 1853. இது வந்து சார்ட்டர் ஆக்ட் ஆரம்பிச்சது, முடியாது 1853 முடியுது. ஃபீச்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் டு யூ மீன் பை இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்? லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொன்னா ஒரு சட்டத்தை வந்து இயற்றுபவர்கள் வந்து லெஜிஸ்லேட்டர்னு சொல்லுவாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொன்னா சட்டத்தை இயற்றுள்ள ஒரு அமைப்பு வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவாங்க. லெஜிஸ்லேஷன் அப்படின்னா சட்டத்தை இயற்றுதல். அதை யார் இயற்றுறாங்களோ அவங்க பேர் லெஜிஸ்லேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த கவுன்சில் பேர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவாங்க. இப்போ பார்லிமெண்ட் இருக்குல்ல, சட்டத்தை இயற்றும் இடம், அது வந்து லெஜிஸ்லேட்டிவ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுல இருக்கவங்க எல்லாம் லெஜிஸ்லேட்டர்னு சொல்லுவாங்க. இப்ப ஜட்ஜ் எப்படி கோர்ட்னு சொல்றோம்ல, ஜட்ஜ்னு சொல்றோம்ல, ஜுடிஷியரின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி அது. சரிங்களா? திஸ் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் விங் ஆஃப் கவர்னர் ஜெனரல் இன் கவுன்சில். இதுல கவர்னர் ஜெனரல் கவுன்சில வந்து ஒரு குரூப் தான் வந்து என்னது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவாங்க. விச் ஃபங்க்ஷன் அஸ் மினி பார்லிமெண்ட். இங்க தான் பார்லிமெண்டா வந்து ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஆர் டூயிங் த சேம் ப்ரொசீஜர்ஸ் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல என்ன பண்றாங்களோ அதே இங்கேயும் பண்ணுவாங்க. Thus, the legislation for the first time was treated as special function of the government requiring special machinery and process. So சட்டத்தை இயற்றுறது வந்து இப்ப தனியா பிரிச்சு எடுத்துறாங்க. முன்னாடி வந்து இங்க கவர்னர் ஜெனரல் கவுன்சிலே வந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்ப என்ன செஞ்சிருக்காங்க? இல்ல, சட்டத்தை இயற்றுறதுக்கு லா மெம்பரை வந்து கொஞ்சம் பேர்த்த வச்சு அவங்க மூலியமா சட்டத்தை இயற்றுனாங்க. புரியுதா? It is separated for the first time legislative and executive function of the Governor General Council. Legislative function, executive function. சட்டத்தை இயற்றுது. சரிங்களா? சட்டத்தை இயற்றுவாங்க, சட்டத்தை நடைமுறைப்படுத்துவாங்க. எக்ஸிகியூட்டிவ். சரிங்களா? நடைமுறைப்படுத்துவாங்க. சரிங்களா? இவங்க சொல்லுவாங்க, இவங்க செய்வாங்க. புரியுதா? இட் ப்ரொவைட் ஃபார் அடிஷனல் 6 நியூ மெம்பர்ஸ் கால் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸ் ஆஃப் கவுன்சில். 6 பேர்த்து வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், இட்ஸ் எஸ்டாப்ளிஷ் செப்பரேட் கவர்னர் ஜெனரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் விச் கேம் டு பி நோன் அஸ் இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சரிங்களா? கவர்னர் ஜெனரல் கவுன்சிலே வந்து என்ன செஞ்சாங்க? இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு உருவாக்குனாங்க. அதுல 6 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. சரிங்களா? பாருங்க, இட் இன்ட்ரோடியூஸ் ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம் ஃபார் செலக்ஷன் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சிவில் சர்வன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ணப்பட்டது அந்த ஆக்ட் மூலியமா 1813ல.
சரிங்களா? ஸோ இதுல வந்து கன்ஃபார்மா கொண்டு வந்துட்டாங்க. த காமனன்ட் சிவில் சர்வீஸ் வாஸ் thus ஓப்பன் டு த இந்தியன் ஆல்சோ. இந்தியர்களுக்கும் ஓப்பன் செய்யப்பட்டுச்சு. காமனன்ட்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சிவில் சர்வீஸ் ஆஃப் த கம்பெனி வாஸ் கிளாசிஃபைட் இன்டு காமனன்ட் அண்ட் நான் காமனன்ட். ரெண்டா சரிங்களா? சிவில் சர்வீஸ்ங்கிறது ரெண்டா பிரிக்கப்படுது. காமனன்ட், நான் காமனன்ட். சரிங்களா? ஸோ ஹையர் கிரேட் ஆஃப் சிவில் சர்வீஸ் வாஸ் டேர்ம் அஸ் காமனன்ட். ஹை பொசிஷன், ஹையர் கிரேட். இது வந்து லோவர் கிரேட். திஸ் வாஸ் கிரியேட்டட் பை லா. கம்பெனி வைல் நான் காமனன்ட் டஸ் நாட் கிரியேட்டட் ரெக்கார்ட் லா. சரிங்களா? இந்த காமனன்ட் ஹை கிரேட் வந்து லா மூலியமா கொண்டு வரப்பட்டுச்சு. இது வந்து லா மூலியமா கொண்டு வரப்படல. புரிஞ்சுச்சா? இது ரெண்டு வித்தியாசம் இருக்கு. காமனன்ட் சிவில் சர்வீஸ், நான் காமனன்ட் சிவில் சர்வீஸ். காமனன்ட் சிவில் சர்வீஸ்னா ஹை கிரேட், ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி பெரிய லெவல்ல. அந்த வந்து போஸ்ட் வந்து என்ன போஸ்ட்? சட்டம் மூலியமா கொண்டு வந்திருப்பாங்க. லா அதுக்குன்னு உருவாக்கி இருப்பாங்க. புரியுதா? அக்கார்டிங் டு மெக்காலே கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் 1854. சரிங்களா? இதுக்கப்புறம் தான் வந்து மெக்காலே கமிட்டி வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இட் எக்ஸ்டெண்ட் த கம்பெனி ரூல் அண்ட் அலோட் டு ரிட்டைன் பொசிஷன் ஆஃப் இந்தியன் டெரிட்டரி ஆன் ட்ரஸ்ட் ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து என்னது? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழ வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. சரிங்களா? நீங்க வந்து ரூல் பண்ணிக்கலாம். ஆனா வந்து என்னது? நீங்க யார் கீழ ரூல் பண்ணி ஆகணும்? கிரவுனுக்கு கீழ தான் ரூல் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரப்பட்டுச்சு. பட் இட் டிட் நாட் ஸ்பெசிஃபை எனி பர்டிகுலர் பீரியட் ஃபார் த கம்பெனி ரூல் அன்லைக் த ப்ரீவியஸ் சார்ட்டர். சரிங்களா? இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து 20 வருஷம் 20 வருஷம் சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காங்க? உங்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. 20 வருஷத்துக்கு அப்புறம் ரினியூ பண்ணணும், ஏதாச்சும் பண்ணுவாங்க. ஆனா இதுல வந்து என்னது? அந்த அளவுக்கு 20 வருஷம் சொல்லப்படல. இட் இன்ட்ரோடியூஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லோக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து லோக்கல் இருக்கக்கூடிய ஆளுகள் வரலாம், இந்தியர்கள் உள்ள கொண்டு வந்தாங்க. ஆஃப் த 6 ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் 4 மெம்பர்ஸ் வர் அப்பாயிண்ட் பை லோக்கல். 6 பேர்ல வந்து 4 பேர் வந்து என்னது? லோக்கல் ஆளுகள் தான் இருப்பாங்க. அதாவது இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. யார் யார்? கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ், பாம்பே, பெங்கால், ஆக்ரா இந்த 4 இடத்துல இருந்து வருவாங்க. சரி, ஒவ்வொருத்தர் 1 2 3 4. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு பேர்த்த கொண்டு வந்து இங்க உட்கார வைப்பாங்க. சரிங்களா? இதுல சட்டம் இயற்றுவதில்ல. புரியுதா? பாருங்க. கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ் ஆன் த சார்ட்டர் ஆக்ட். Thus, the various act of parliament discussed above completely subordinate the company and its Indian administration to the British government. So இந்த மாதிரி சார்ட்டர் ஆக்ட் கொண்டு வரப்பட்டுச்சுல, இந்த ஆக்ட் மூலியமா என்ன கொண்டு வரப்படுது? முழுமையாக வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல் கீழ நம்ம கொண்டு வந்துட்டோம். கம்பெனியும் சரி, இந்தியாவோட கவர்மெண்ட்டும் சரி, யார் கீழ கொண்டு வரப்படுது? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழ. At the same time, it was recognized day-to-day administration for India could not be run even superintended from a distance of 6,000 miles. அவங்க வந்து உணர்ந்தாங்க. 6000 மைல் தள்ளி இருந்து இந்தியா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ இங்க வந்து தனியா ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும். அப்பதான் வந்து இங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இவங்கள அப்படிங்கிற மாதிரி இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. The three seats of authority as far as India was concerned were the court of directors, the company, the board of control of representative British government and the governor of general. மூணு விஷயம் வந்து என்னது? முக்கியமான சீட், அத்தாரிட்டி சீட்டா வந்துச்சு. எல்லாம் வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இவங்க 3 பேர் தான் முக்கியமான பொறுப்புதாரி. யாருக்கு? இந்தியாவுக்கு. சரிங்களா? பிரிட்டிஷ்க்கு சாதகமா. It is to be noted that Indians were allowed no share in any of these institutions. இந்த மூணுலயுமே வந்து இந்தியர்கள் இல்ல. The chief aim of British administration was to enable them to exploit India economically and maximum the advantage of various British interests. சரிங்களா? இந்தியாவை எப்படின்னா சுரண்டி இந்தியா வந்து என்ன செய்யணும்? ப்ராஃபிட்லாம் எடுத்துட்டு போய் அவங்க ஊர்ல போடணும் அப்படிங்கறதா இவங்களோட முக்கியமான நோக்கமா இருந்திருக்கே தவிர இந்தியர்களை நல்லபடியா கொண்டு வரணும் அப்படிங்கிறது எந்த நோக்கமும் இல்லை இவங்களுக்கு. At the same time, India was to be made to bear the full cost of its own conquest as well as foreign rule. சரிங்களா? இவங்க வந்து எங்க போய் சண்டை போட்டாலும் சரி, இந்திய மக்கள் மேல டாக்ஸ் போட்டு அந்த சம்பாத்தியத்து மூலியமா தான் வந்து சண்டைக்கு போவாங்க. அவங்க சாப்பிடுவாங்க, சம்பளம் கொடுப்பாங்க, அதிகமா வந்து என்ன செய்வாங்க? தயாரிச்சு அவங்க ஊருக்கு எடுத்துட்டு போவாங்க. எல்லாமே வந்து இந்தியா மக்களோட வரி பணத்தினாலதான் வந்து நடந்துச்சு எல்லாமே. புரியுதா? இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவாங்க? பெங்கால் அவங்க பிடிக்கல அப்படின்னு சொன்னா, இந்தியாவில மத்த இடங்கள் எல்லாம் பிடிச்சிருக்க முடியாது அவங்க. பெங்கால அவங்க ஃபர்ஸ்ட் ராபர்ட் கிளைவ் மூலியமா அவங்க பிடிச்சிட்டாங்க. சரிங்களா? பிடிச்சனால என்ன ஆச்சு உங்களுக்கு? அங்கிருந்து செல்வத்தை வச்சுதான் வந்து என்ன செஞ்சாங்க? நிறைய வாசம் நடத்தி அவங்க என்ன செஞ்சாங்க? நிறைய இடத்த புடிச்சாங்க. புரியுதா? சோ அது பின்னாடி நான் சொல்றேன் கதை எல்லாமே. இந்த 6 விஷயம் புரிஞ்சா? புரியுது சார். ஓகேவா? சோ இதனால படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு கேள்வி கேட்பேன் நானு. சரிங்களா? சோ 1, 2, 3 இந்த 3 மாடல படிங்க. நாளைக்கு 1/2 மணி நேரம் இத பத்தி தான் கொஸ்டின்ஸ் கேட்பேன் நானு. ஓகேவா? சோ நான் இது வந்து ஷேர் பண்ணிருவேன் உங்களுக்கு. ஷேர் பண்ணிட்டு நீங்க ஃபுல்லா படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு ஃபுல்லா உங்களுக்கு கேள்வி வைப்பேன். யாருக்காச்சும் ஏதாச்சும் ட்ரபிள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா திருப்பி வந்து உங்களுக்கு அதோட ஆன்சர் வந்து நான் சொல்லுவேன் நான். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் வந்து நீங்க அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இது ஈஸியா உங்களுக்கு முடியும். சரிங்களா? நான் நேத்து நான் அனுப்பின வீடியோஸ் பாத்தீங்களா? GS1 சிலபஸ் எக்ஸ்பிளனேஷன், GS2 எக்ஸ்பிளனேஷன், GS2, 3 எல்லாமே
பாத்தீங்களா? அந்த வீடியோ பார்க்காம இருந்துச்சுன்னா பாத்துருங்க. நம்ம YouTubeலயே இருக்கு. இதுலயும் வச்சிருக்கேன் நானு. ஓகேவா? ஓகே. தேங்க் யூ மா.